வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். இரவு நடுநிசி தவத்தில் திடீரென ஒரு உருவம் தோன்றினார். குத்த வைத்து இருந்தவர் இரு கைகளையும் கால்களோடு பின்னி குக்கட ஆசனத்தில் இருந்தார். தலையில் கொஞ்சம் முடி, குச்சித்தாடி, அரை கோவணம். இறைவனை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தார். இறைவனும் சிரித்தார். என்னை பார்க்க வாருங்கள் என்று கூறி மறைந்தார். அருவ நிலையில் இருப்பவர்கள் தன் கடைசியாக எந்த உருவத்தில் இருந்தார்களோ அந்த உருவத்தில் தோன்ற முடியும். வேறு உருவம் எடுத்துவிட்டால் பழைய உருவம் சாத்தியமாகாது. அருவத்தில் உருவம் எடுக்காது. இருக்கும் வரையே இது அமையும். அதுபோல் பழைய உருவத்தை விட்டு வேறு உருவம் போகாமல் அருவத்தில் இருக்கும் வரையே அவர்களுக்கு மண்ணில் உள்ளவர்களால் நினைக்கப்படுவர். எப்போது மாற்று நிலைக்கு சென்று விட்டார்களோ அப்போதே மறக்கப்பட்டு விடுவர். அப்படி என்றால் இப்போது நினைக்கப்படும் நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் இன்னும் அடுத்த நிலை செல்லவில்லை என்று உணரலாம். ஒரு நாள் காலை மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு சும்மா வெளியே போய் வரலாம் என்று சென்றார். மனம் இழுத்து கொண்டு சென்றது. இத்தமிழி ரோட்டில் மிதிவண்டி செல்லும் போது ஒரு பெட்டி கடையில் நிறுத்தி நன்னார் சர்பத்து கேட்டார். கடைக்காரர் சர்பத்து கலைக்கு கொடுத்து கொண்டே, மடத்துக்கு போறதுன்னா சீக்கிரம் போங்க தம்பி, நடை சாத்திர போறாங்க என்று அவசரப்படுத்த, வேகமாக குடித்து விட்டு காசை கொடுக்கும் போது மடத்துக்கு போக சொல்றாரே என நினைத்து கொண்டே மிதிவண்டியை மிதித்தார். கொஞ்ச தூரம் சென்றது. இடதுபுறத்தில் ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. கோம்பை சாமி மடம் என்று எழுதி ஒரு அம்புக்குறி சந்தை நோக்கி இருக்க, வண்டியில் இருந்து இறங்கி சந்தியில் திருப்பி வண்டியை தள்ளி சென்றார். வழியில் வந்த ஒரு பெண்மணி, சீக்கிரம் போ தம்பி, நடை சாத்திர போறாங்க என்றால். இறைவனும் வேகமாக போய் மடத்தின் நடை வாசலில் நிற்க, கோவில் கதவை பூட்டு போட போன பூசாரி இறைவனை பார்த்ததும், சாமியை பார்க்கத்தானே என்றார். ஆமாம் என்று தலையை ஆட்டினார். நடை திறக்கப்பட்டது. வாசல் பக்கம் சென்ற இறைவனுக்கு ஆச்சரியம். எப்படி காட்சி கொடுத்தாரோ அப்படியே போட்டோவில் கீழே கோம்பைசாமி என்று பெயர் எழுதி இருந்தது. அழைத்தவர் இறைவனை அழைத்தும் வந்தது புரிந்தது. லிங்கம் வைத்து பூஜித்தனர். கண்களை மூடி பார்த்தார். ஜீவ சமாதியில் இருந்தவர் எழுந்து நின்று வணங்கினார். இறைவன் பின்னால் நின்ற பூசாரி, சாமி உயிரோட குளியில் இருந்து கொண்டு மண் போட்டு மூட சொல்லி ஜீவ சமாதியில் இருப்பவர் என்று சொல்வது இறைவனின் காதில் கேட்டது. இறைவனை தரிசித்த சித்தர்கள் கூட்டத்தில் கோம்பைசாமி ஒருவர். வாழ்வோம் வாழ்விப்போம்.